Hello friends, welcome to Tasty Food Info. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெனிலா ஸ்பாஞ்சி கேக் எப்படி நம்ம வீட்லயே ஈஸியா செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம இப்போ கேக் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் செய்யிறதுக்கு ஒரு மிக்ஸில 200 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். இது வந்து 1 கப் சுகர். இது கூட அரை கப் ஆயில் சேர்த்துக்குங்க, ரீஃபண்ட் ஆயில். இது ரெண்டையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸில நல்லா நைஸா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட 3 முட்டை சேர்த்துக்கலாம். நீங்க முட்டை வேணா நினைச்சீங்கனா அரை கப் தயிர் சேர்த்துக்குங்க. இது கூட 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்க கோதுமை மாவுல செஞ்சோம்னா 1 கப் கோதுமை மாவு கூட சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2-3 drops வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸில நல்லா நைஸா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபுல் எல்லா சைடும் வந்து கோட் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமா வந்து மாவு சேர்த்து ஃபுல்லா இந்த பக்கம் நல்லா வந்து கோட் பண்ணி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நமக்கு கேக் டின் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸில நைஸா அடிச்சு வச்ச கேக் பேட்டரை இதுல சேர்த்துக்கலாம். நமக்கு பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ கேக் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட மணல் இருந்து அது கூட சேர்த்துக்குங்க. அது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்குங்க. இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. குக்கர் மூடியில் இருக்கிற கேஸ்கட்டும் விசிலும் எடுத்துருங்க. குக்கரை வந்து சிம்ல ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஆயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கேக் ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ளஃபியாக நமக்கு கேக் ரெடி ஆயிருக்கு. உங்கள்கிட்ட டூத் பிக் இது மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே வந்து ஸ்டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நமக்கு இப்போ கேக் வந்து நல்லா ஆறணும். கேக் வந்து ஆறினவுடனே இந்த மாதிரி கார்னரை வந்து எடுத்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம கேக்கை வந்து வெளில எடுத்துக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு வந்து கேக் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஃப்ளஃபியான ஸ்பாஞ்சி கேக் நமக்கு வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடு. பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போதே ரொம்ப ஈஸியாக வந்து உள்ளுக்குள்ளே அழகாக வந்து வருது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுறேன். சூப்பரான ஃப்ளஃபியான நமக்கு வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு வீட்டிலையே. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.